மாஸ்டர் ஜிட்ட என்னன்னா, ஒரு அவருக்கு இருக்க வசதிக்கும் அவருக்கு இருக்க கஷ்டப்பட்டு மேலே வந்தவர், ஒரு தாயோட அரவணைப்பில், ஒரு தாயோட வளர்ப்பில் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்குபுக்கு ரயிலே பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் குரூப் டான்ஸராக இருந்து அங்கேருந்து இன்றைக்கி வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய இதுகள், தாயினுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தால் தான் எல்லாருடைய அன்பையும் நம்ம வந்து பெற முடியும். அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமாக இருந்துடணும் அப்படின்னு அப்படி இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. உண்மையாகவே மாஸ்டர்ஜி, ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஜி, இதுதான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு உணர்வு வரும், சரி நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு. எத்தனை நாள் பண்ண முடியும் உன்னால்? அதுதான் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தால் மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும். பாருங்க, இவர் சொல்லிட்டு இப்போ நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். 20-25 வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு மனுஷன். எத்தனை எத்தனை குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருக்கேன், என்ன மாஸ்டர்ஜி, அதாவது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்போது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்தில் கேர் எடுத்துக்கிட்டாங்க, எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாமல் பார்த்து கொண்டு வந்து வளர்த்து விட்டுருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அவரோட எண்ணம் இருக்கு இல்லையா. நான் வியந்து பார்த்துக்கேங்க. சில வார்த்தைகளை நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜெண்டரி கேரக்டருங்க சார். சீரியஸாக சொல்கிறேன் சார். இது உண்மையாகவே நான்லாம் லேஸில் வந்து ரொம்ப ஒருத்தரெல்லாம் ரொம்ப ஜெல்லாக மாட்டேன். அந்த படத்தோடு முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். நாங்கள் அப்படி போயிடுவோம். அப்படியே அதுக்கப்புறம் அப்பப்போ பேசுவோம் கொள்வோம். ஆனால் ஒரு ஆத்மார்த்தமாக இன்னும் எனக்கு ஒரு நண்பனா நான் வந்து இந்த படம் முடிஞ்சாலும் நான் அவரோட நான் பயணிக்கிறேன்றது வந்து அவருடைய நல்ல மனசுக்கு மட்டுமே ஒழிய வேறு எதுக்குமே கிடையாது. ஒரு வாழ்க்கையை சொல்லுவார், அவர் வாழ்க்கையை சொல்லுவார், எப்படி வாழணும்னு சொல்லுவார். நான் ஜீவதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே மாலையில் ஷூட்டிங் இருக்கும். அன்னைக்கு பொங்கல் வருது, அந்த ஷூட்டிங் அப்போ ஒரு பொங்கல் வருது. அந்த பொங்கலுக்கு இவர் வந்து 15-20 நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அந்த வந்து ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்கள்ல. அந்த ஆதிவாசிகளை வாழக்கூடிய அவங்களே கூப்பிட்டு வந்து டாக்டர் கார்த்தி சுப்ராஜ் சார் நடிக்க வச்சார், ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள், எத்தனை பெண்கள் எல்லாரும் இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, குழந்தைகள் எல்லாருக்கும் அவர் வந்து ட்ரெஸ் வாங்கி அதுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதாவது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாமல் தான் இன்னொருக்கு உதவி செய்யணும், அது மற்ற ஏழையின் சிறைப்பில் இறைவனை பார் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குன்றதை நான் வந்து நிறையா பார்த்து மிரண்டிருக்கேன், வியந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விஷயம் நீ ஹெல்ப் பண்றன்னா, இப்போ அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதுல காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையா பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா அப்படி பண்ணா கூட ஒரு சில யாராவது அவதூறா பேசிடுவாங்களோ, அந்த எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கில பார்க்கும்போது தப்பா சில பேர் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றத அவர் ரொம்ப உறுதியா இருப்பார். அதனாலதான் அவர் சொல்றாங்க, நீ நல்லது பண்ணுமா, உன் கையாலேயே நீ பண்ணு. இப்போ இப்போ வந்து நீங்க இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ அப்படியே போய் கஷ்டப்படுற ஒருத்தவங்க வந்து இங்க மனு போடுறாங்க. இவரு நடுவுல ஒரு ஊடகமா இருந்து இவர் பண்ற சேவையை நிறைய பண்றாரு. பட் ஒரு தனி மனிதனா ஒருத்தர் பண்றதை விட ஒரு கூட்டமா சேர்ந்து ஒருத்தவங்க பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும், எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். இந்த முயற்சியை நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். இவர் என்ன பண்றார், வாங்கி என் அக்கௌண்ட்ல விடு, நான் கொண்டே செய்யறேன். அப்படி செய்யல, நான் என் அக்கௌண்ட்ல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொடுக்கறத கொடுங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க, நீங்க செய்யணும்னு நினைக்க அந்த இவங்களுக்கு செய். அப்படி நேருக்கு நேரம் கை கட்டுறாரு. ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி.
முக்கியமான விஷயம் பேசிட்டு தம்பி. ஸோ இவ்வளவு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைகள் இருந்து ஒரு ஒரு பெரிய 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 பிசினஸ் மேன்கள் இருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி டாக்டர்ஸ் சார் சொன்னார், இது மாதிரி மாஸ்டர்ஜி சொன்னார், இந்த மாதிரி எத்தனை பேர் இதில் பங்கெடுத்துக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லது செய்யணுன்ற எண்ணம், நல்லது இன்னைக்கு உழைப்பாளர் தினம், அந்த உழைப்பாளர் தினத்தில் உழைச்சி வந்த காசை வந்து மாஸ்டர் வளர்த்து விட்ட பசங்களே இன்னைக்கு அவங்களே வந்து வளர்ந்து வந்து நின்று, ஏன்னா 20 வருஷம் சேவைங்க, சும்மா எல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது, 20 வருஷம் சேவை. அது வந்து அந்த பசங்க வளர்ந்து வந்து நின்று நாங்களும் மாஸ்டர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, நாங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண வந்து நிக்கிற எண்ணம் இருக்கு பாருங்க. இது வந்து உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை பார்க்கும்போது தான் எனக்கே ஒரு இது வந்துச்சு, என்னடா மாஸ்டர் அடிக்கடி கோயில் கூட்டு போவாரு, சாமி கும்பிடுவாங்க, சாஸ்திராவது அழுது சாமி கும்பிட வைப்பாரு. அதெல்லாம் எனக்குள்ள ஒரு நிறைய மாற்றத்தை, எனக்குள்ளே நிறைய மாற்றத்தை மாஸ்டர் உண்டாக்கி இருக்காரு. அது என்னன்னா அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய பிளஸிங், அவங்களுடைய மனசு அப்படி ஒரு உருவமா வந்து நின்று இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையாவே நான் சொல்லும்போது அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒரு மனசுல ஒன்று தோணுச்சு, மாஸ்டர்ஜி நான் ஒரு பெரிய சமூக சேவலாம் இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு நடிகன். எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு, எனக்கு ஆண்டவன் கொடுத்த திறமை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போறது எனக்கு பிடிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை மீறி ஒரு சில விஷயங்களை என் மனதில் அவர் விதிக்கும் பொழுது அது ரொம்ப நாளாக நம்மளால டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் இந்த பயணத்தில் நான் ஒரு இது ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு அவருக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவர் சொன்னேன். ஏன்னா இது என்ன அப்படின்னா, சரி நம்ம இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும்போது 4 பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், 4 பேர் ஹெல்ப் பண்ணட்டும் அப்படி. இப்போ மாஸ்டர் இல்லாமல் கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கல. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் வந்து கிருபானந்தர் யார் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து எதை செய்யணும்னா பசுமாடு பூரா உடம்பெல்லாம் இருந்தாலும் பால் வேணும்னா மடியில இருந்தாண்டா கறக்கணும். அந்த மாதிரி ஒரு சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு வாழ்க்கையில. அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்டா வச்சு அவரே ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பெரிய மூலதனமா போட்டு தன் சம்பாதித்த முன்னெடுத்து போட்டு பண்றாரு. ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரணும்னா பல கைகள் பல கரங்கள் இந்த மாற்றத்தில் சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு, ஏழை சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும் முடியாத எத்தனையோ வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆகுது, என்னென்னமோ உதவிகள் எத்தனையோ தேவைகள் இருக்கும். நீ அதுல இருந்து ரொம்ப உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான் சொன்னேன். அப்ப நான் என்ன சொன்னேன், மாஸ்டர்ஜி நான் ஒரு ஆரம்பமா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் மாஸ்டர்ஜி, அதை நீங்க அதுக்காக இதோட முடியும் இல்லை, நீங்க அதுக்கப்புறமும் சொல்லுங்க, என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா செய்றேன். மே 1ஆம் தேதி மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் சேர்ந்து இந்த சிறிய உதவியோட நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னுடைய அவருடைய பயணத்துல நான் சின்ன ஓரமா அப்படி ஜாயின் பண்ணிட்டு போறேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இந்த இந்த இது இந்த 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 நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பணத்தை நான் அவருக்கே கொடுக்குறேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், நீங்க வந்து உங்க கையால நேரம் செய்யுங்க, அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, மாற்றத்தில் மாற்றம் இல்லாம மாற்றத்தை செய்ய வேண்டும். கண்டிப்பா வரேன் மாஸ்டர்ஜி. டேட் இப்ப நான் சொன்ன வார்த்தை வந்து உறுதியானது. டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், ஏதாவது ஷூட்டிங்னால அது தள்ளி கிள்ளி போகலாம். அது வந்து 1 மாசத்துக்குள்ளேயோ இன்னும் 2 மாசத்துக்குள்ளேயோ உறுதியாக அது நடத்தப்படும். அது என்னைக்கு மாஸ்டர் டேட் அவைலபிளா இருக்கோ அந்த டேட்டோட நான் என்ன சிங்க் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன். இது என் வார்த்தையை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு உழைப்பாளர் தினத்தன்று இந்த நல்ல ஒரு விஷயத்தை, இந்த ஒரு நல்ல ஒரு உணவை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டு பல ஏழை பல கஷ்டப்படக்கூடிய ஜீவன்கள், கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த பல முகங்கள்ல சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணவை பரப்புவதற்கும் இன்னைக்கு வந்து நான் மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் ஜாயின் பண்ணி இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். மாஸ்டர் கிட்ட இப்பொழுது அவங்களுடைய பசங்க கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு.
எங்க மாஸ்டர் தோல்ல தூக்கி வளர்த்த குழந்தைங்க எங்க கிட்ட நிறைய கொஸ்டின் இருக்கு. அதுல ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டுக்கிறேன் நானு. மாஸ்டர் என்னன்னா இப்ப அதாவது பட தலைப்பை விட ஒரு படம் ரிலீஸ் ஆனா அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த பட தலைப்பை விட இந்த மாற்றங்கிற தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா ரொம்ப பயங்கரமா எல்லா சின்ன சின்ன குழந்தைங்க முதல் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் மாஸ்டர், என்னன்னா சேவையே கடவுள் அறக்கட்டளை எதுக்கு தொடங்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு? நீ இங்க ஸ்டேஜில் நின்று பேசணுன்றதுக்காக. கடவுளை எங்கெங்கேயோ தேடி இருக்காங்கண்ணா. எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். நிறைய கோயிலுக்கு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. சின்ன வயசில் தர்கா கூப்பிட்டு போய் மந்திரிப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கிறிஸ்டின்ங்கிறதால மேரி மாதா கோயிலுக்கு போயிருக்கோம். நான் கூட அந்த புடவெல்லாம் போட்டிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து மேரி மாதாவுக்கு. ஸோ நிறைய கீதை படிச்சிருக்கோம். எல்லாமே கடவுளை போய் தேடி தேடி பார்க்கும்போது கடவுள் எங்கே இருக்காருன்னு கேள்வி வரும்போது பெரிய குருமார்கள் எல்லாரும் சொல்லுறது கடவுள் எங்கேயும் தேடாத உனக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்குள்ள கடவுள் இருக்காங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்காங்க. அப்போ கடவுளை நான் எதிர்க்க பார்க்க முடியாது, இந்த கடவுளுக்கு தான் பார்க்க முடியும். ஸோ அந்த கடவுளுக்கு நான் போய் சேவை பண்ண முடியாது. ஸோ இந்த கடவுளுக்கு சேவை பண்ணுறோம். சேவையே கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கடவுளோட கண்ணுக்கு தெரிகிற கடவுள்கள் பண்ணுறது தான் சேவையே கடவுள். தேங்க்யூ மாஸ்டர். இந்த மாற்றம்ன்ற தலைப்புல முதல் முறையா விவசாயிங்களுக்கு ஏன் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு? நன்றி விசுவாசம். எத்தனையோ பேப்பரில் படிக்கிறோம், எத்தனையோ இடத்துல போய் பார்க்குறோம். ஏன்னா விவசாயிகள் டிராக்டர் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் இறந்து போகிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ சாப்பிட்றோன்னா விவசாயம் நல்லா இருந்தால் தான். ஸோ முதல்ல விவசாயிகளுடைய நம்ம வயிறை குளிர வைக்கிற விவசாயிகளுடைய வயிறை குளிர வைக்கலாம், மாற்றம் நல்லா வரும்னு தான். சூப்பர் மாஸ்டர். என்னன்னா இப்போ விவசாயம்னு எடுத்துட்டாலே நானே ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். விவசாயிகளோட வழி எனக்கு நல்லாவே தெரியும். விவசாயம்னு எடுத்ததுல விவசாயிகளுக்கு நம்ம டிராக்டர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். டிராக்டர் வச்சுட்டு ஓனர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போய் பணம் கட்டி கேட்டால் கூட அந்த டைமுக்கு டிராக்டர் வராதான். ஏன்னா அவங்க வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, டிராக்டர் இல்லாதவங்கெல்லாம் சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. சின்ன ஆளுங்கிட்டையும் டிராக்டர் இருக்குல்ல, நாங்களும் பெரிய ஆளுங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் டிராக்டர். ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். இந்த மாற்றம் என்ற சேவை மூலமா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அதிகமா பேசாத, செயல்ல செய்வேன்னு சொல்ல வரேன். தேங்க்யூ மாஸ்டர். இந்த மாற்றம்ங்கிற இந்த சேவை மூலமா எங்களுக்கு கண்டிப்பா நீங்க தோல்ல வளர்த்த குழந்தைங்க சார்பா எங்களுக்கு ஒரு லோகோ தேவைப்படுது. எங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு லோகோ தேவைப்படுது. அது உங்களால ரெடி பண்ணி தர முடியுமா? லோகோனா எங்களுக்கு இந்த மாற்றம்ங்கிற சேவைக்கு ஒரு லோகோ தேவை. ஓகே, சரி, ஒன்று பண்ணுங்க. ஒரு கொடி எடுத்துங்க. ஓகே, கொடினா கட்சி கொடி இல்லை கண்ணா. உலகத்திலேயே மிகப்பெரிய லோகோ, சின்னம், கொடி தாயுடைய தொப்புள் கொடி தான். அந்த தாய் வெள்ளை கொடியில தாய் என்ற பேரை போடுங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு உங்க அப்பா அம்மாவுடைய போட்டோ போடுங்க. அதுதான் நம்மளுடைய லோகோ. இந்த உலகத்துல மிகப்பெரிய லோகோ. யாரும் கேஸ் எல்லாம் போட முடியாது நம்ம லோகோக்காக. ஸோ தாயின்ற பேர் போடுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் உங்க அப்பா அம்மாவுடைய ஃபேஸை போடுங்க. தொப்புள் கொடி. தேங்க்யூ மாஸ்டர்.